ஏன்னா அதிமுக உங்களுக்கு பழக்கப்பட்ட கட்சி, எப்படி ஸ்ட்ராட்டஜி வகுக்கணுங்கிறது தெரியும். ஒரு புது பிளேயர், மக்கள் செல்வாக்குள்ள ஒருத்தர், அவர் எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம தவிக்கிறோம். இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜினா பயத்தை காட்டணும்னு நினைக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து எங்கிட்ட கேட்டு தான் இந்த ஆக்ஷன் பண்ணாருன்றாரு. எங்க போய் ரைல்ஸ் பண்ணிட்டு வந்தாங்களா இதுக்கு முன்னாடி போய்? முதலமைச்சருக்கு ஏத்தவாறு இவருடைய ஸ்கிரிப்டை மாத்திக்கிறாரு. இந்த டைம்ல நீங்க வெளிநடப்பு பண்ணது மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. குறைந்தபட்சம் ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. 5 வருடங்களாக நீங்க சரி செய்யல. அந்த ட்ரக்ஸை எதிர்கொள்றவங்க தான் படுறாங்க. உட்காருங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னாரு. நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. எல்லாமே பொய் தான் பேசுறாரு. உண்மையை பேசுறாரா? ஸ்போக்ஸ் பர்சனா பேசியிருக்கேன். சோஷியல் மீடியா என்னையே நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்க, முடக்கணும்னு பாக்குறீங்க. சட்ட ரீதியா நாங்க எதிர்கொள்றது தயாரா இருக்கும். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மாதந்தோறும் first Sunday அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். இப்போ அடுத்தடுத்து உங்க கட்சியுடைய மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்கள்லாம் குறிவைக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நிறைய ஆர்டிக்கல்லாம் வருது. நேரு மேலே கேஸ் இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் அதுக்கப்புறம் இன்ட்ரீம் பெயில் கிடச்சிது. அவர் இப்போ பெயிலில் வந்துட்டார். மார்க்கண்டேயன் இன்னும் ஜெயிலில் இருக்கிறாரு. செந்தில் பாலாஜிக்கு சம்மன் வந்தது. இப்படி ஒருவேளை எல்லா தலைவர்களையும் ஒருவேளை ஏதோ ஒரு வழக்கு பின்னணியில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுக கட்சியோட எதிர்காலம் என்னவாகும்? எவ்வளோ வழக்கு வேணாலும் போடுங்கன்றோம் நாங்கள். இப்போது சாதாரண கட்சியில் பொறுப்பில் இல்லை, ஜென்சி டிஎம்கேல ஒரு கோஆர்டினேட்டராக இருந்து வழி நடத்தலை. 3 ஸ்டேஜில் வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக பேசியிருக்கேன். சோஷியல் மீடியா என்னையே நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க, முடக்கணும்னு பார்க்குறீங்க. நீங்கள் எம்எல்ஏ, எம்பி, முன்னாள் மந்திரிகள் இவங்கெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எடுக்க மாட்டீங்க என்ன நிச்சயம். ஆனால் சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்கிறது தயாராக இருக்கும். திமுக பொறுத்த வரைக்குமே பழிவாங்கும் அரசியல் ஒன்றும் புதுசு கிடையாது. அம்மையார் அவர்கள் திமுக, கலைஞர் அவர்களை மிட் நைட் அரெஸ்ட் பண்ணலீங்களா? அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் சார் அவர்களை வந்து மிட் நைட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நாங்களே வந்து சரண்டர் ஆகலைங்களா? எல்லாருமே வந்து ஒடுக்குமுறை, அடக்குமுறை வந்து பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதிர்த்து துணிச்சலை தான் எடுக்கோம். என்றைக்குமே திமுக வந்து பயந்து ஓடுனதா வரலாற்றிலே கிடையாது. நாங்கள் வந்து கட்சியில் இல்லாத, அதை கட்சியில் பொறுப்பில் இல்லாத நானும் பயந்து ஓடலிங்களே, வந்து நின்றுருக்கும்ல, தைரியமாக இதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக தானே இருக்கும். இவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜினா பயத்தை காட்டணும்னு நினைக்கிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் சார் மேலே கேஸு, செந்தில் பாலாஜி சார், மார்க்கண்டேயன் சார் என்ன சொன்னாரு? சட்டமன்றத்தை நீங்க மூண்டிங்கன்னா உள்ள வந்து எலும்புகை எல்லாம் உடைச்சிடலாம். அந்த வாதம் கரெக்டா அவர் பேசுறது ஒரு பொது மேடையில் அப்படி ரியாக்ட் பண்ணலாம். ஒரு வாதம் 3 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர். இப்போ நான் முதலமைச்சர் அப்படி ஒருமையில பேசக்கூடாது. கரெக்ட் நீங்க சொல்றது. ஒரு வாதத்துக்கு அவர் சொல்றது வந்து தப்புன்னு கூட வச்சுப்போம். நான் ஒரு வாதத்துக்கு கேட்குறேன். இப்போ என்ன வந்து இந்த ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூம்குள்ளார போட்டு என்ன பூட்டிடுறீங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அமைதியாக இருப்பேன். 4வது மணி நேரம் ஏதாவது போட்டு உடைப்பேன். சபாநாயகரே சொல்றாருல்ல, முதலமைச்சர் சொன்ன விதம் வேற, வெளிநடப்பு செய்யக்கூடாது. சபாநாயகர் வந்து விளக்கத்தை கேளுங்க அப்படிங்கிறத அவர் மீன் பண்ணாரு. அதே சபாநாயகர் என்ன சொல்றாரு? முதலமைச்சர் வந்து எங்கிட்ட கேட்டு தான் இந்த ஆக்ஷன் பண்ணாருன்றாரு. எங்க போய் ட்ரையல்ஸ் பண்ணிட்டு வந்தாங்களா இதுக்கு முன்னாடி போய்? என்ன இது ஒரு பொய்யான வாதம் இல்லைங்களா? இவரு முதலமைச்சருக்கு ஏத்தவாறு இவருடைய ஸ்கிரிப்டை மாத்திக்கிறாரு. இல்ல அந்த டைம்ல நீங்க வெளிநடப்பு பண்ணது மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சோ? எப்படிங்க வெளிநடப்பு பண்ண? ஏன்னா சட்டமன்றத்துல அவர் பேசுறாரு, கிட்டத்தட்ட 14 கோடி பேர் பார்த்துருக்காங்கிற ஒரு விஷயம் வருது. ஓகே, இந்தியா ஃபுல்லா, நாடு ஃபுல்லா பார்த்துருக்குறாங்க அந்த வீடியோவன்னு. எதிர்கட்சி வரிசையில் இருந்த திமுக முதலமைச்சர் பேசுறதை கேட்க முடியாம வெளிநடப்பு பண்ணிட்டாங்க வழக்கம் போல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. கரெக்ட். இப்போ ஆதவர்ஜனா சொல்றாப்புல பார்ட்டி ஃபண்டுன்றப்பல எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க. எதுவுமே அதாவது மொத்தமா இப்போ ஸ்டேஜ்ல ஏறி பார்ட்டி ஃபண்டு நீங்க வாங்கினீங்களே, சட்டமன்றத்துக்குள்ளார குறைந்தபட்சம் ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. திமுகவோட ஆட்சி காலத்துல தமிழ் தாய் வாழ்த்தை பாடவே இல்லைன்னாங்க. உட்காருங்க, பாடி இருக்காங்க. அவர் சொல்றது, எங்களுடைய எம்எல்ஏ வந்து அது எந்திரிச்சிட்டு குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவரே வந்து உட்காருங்க, நான் திருத்திடுறேன், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா ஆஃப் பண்ணிடுறாரு. எல்லாமே பொய் தான் பேசுறாரு. உண்மையை பேசுறாரா? தமிழ் தாய் வாழ்த்து வந்துட்டு இவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் கொண்டு வந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் 1973 தமிழ் தாய் வாழ்த்து வந்துட்டு சட்டமன்றத்தில் பாடுறதுக்கான கலைஞர் அவர்கள் வந்துட்டு ஒரு பாஸ் பண்ணியிருக்காரு. 2023 21 நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக டேட் தெரில, மாநில பாடலாக வந்து அறிவித்தவர் வந்து நம்மளுடைய ஸ்டாலின் சார் அவர்கள் தான். இவ்வளோத்தையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு டிஎம்கே ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே கேஸை போட்டு அவங்க உள்ள தள்ளுறது முயற்சி பண்ணீங்க. இன்னைக்கு எஜுகேஷன்லையும் பொருளாதாரத்திலையும் வந்து அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி நம்ம தானே உயர்ந்தார். இன்னைக்கு கல்வியில் யார் வந்து கல்வியில் சிறந்தது? தமிழ்நாடா இல்லை வேற எந்த ஸ்டேட்? நீங்களே சொல்லுங்க.
எதனால் அப்படி இருக்கு? நம்ம இன்னைக்கு கொடுத்த எங்களுடைய முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த திட்டங்கள்னாலையும் அவர் கொண்டு வந்த அந்த எஜுகேஷன் பாலிசினால தானே இன்னைக்கு வந்து உயர்ந்திருக்கு. ஏன் அது குஜராத்தில் இல்லை? இது வரைக்கும் நீங்கள் கூட்டணியோடு தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தீங்க. ஒரு செக்குலர் அலைன்ஸ்னு 2019 தொடர் வெற்றிகள், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்னு. 2026 அதுக்கு ஒரு எண்டு கார்டு விஜய் அவர்கள் போட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இனி கூட்டணிகளும் இல்லை, எல்லா கூட்டணியுமே இப்போ அங்கே போயிடுச்சு. இப்போ நீட்டுக்கு எதிராக வந்து தாவேகா கூட்டணி ஆதரவு தெரிவித்த கூட்டணி கட்சிகளோட இன்றைக்கி ஒரு போராட்டம்னு சொல்கிறாங்க. உங்கள் கொடிக்கு உங்கள் கொடிக்கு பதிலாக அவங்களுடைய கொடி வந்திருக்கு அந்த இடத்துல. இப்போ கூட்டணியே உங்ககிட்ட இல்லை, திமுக எப்படி சமாளிக்க போகுது? தேமுதிக எங்கள் கூட கூட்டணியில் தான் இருக்காங்க. அவங்கள நீங்கள் கன்சிடர் சார், இவங்க எல்லாமே நியூ அலை, புரியுது, லாங் டேர்ம் அலைன்னு ஒருத்தவங்க ஓகே. இருப்பாங்கல்ல. தேமுதிக எங்கள் கூட கூட்டணியில் இருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தை எடுத்துக்கோங்க, கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு விடுதலை சிறுத்தை ஆப்வியஸாக அவங்க ஆட்சிக்குள்ளார போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் வந்துட்டு வெளியிலேருந்து தான் ஆதரவு. இப்போ வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்க கிடையாது. இன்னும் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்ல கிடையாது. 2029 எலெக்ஷனில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றது சொல்ல கிடையாது. ஒருவேளை காலம் சூழ்நிலை வந்து கூட்டணி இல்லாமல் வந்து நாங்கள் போட்டி போட தான் தாராளமாக நாங்கள் எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கும். அதே சமயம் இன்னைக்கு தமிழக வெற்றிகளுக்கு ஆட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கூட்டணியில் இருந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், இல்லை IUML இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆதரவு எல்லாருமே இன்றைக்கி வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து ஆதரவு அந்த போராட்டம் வந்து வெற்றி பெறணுன்றதுக்காக எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது போக தமிழக வெற்றிகளும் ஒருத்தரும் போய் அங்கே வந்து கலந்துக்கல. ஆனால் அப்போ கூட திமுக வந்துட்டு சலிக்காமல் அந்த மக்களுக்காக மாணவர்களுக்காக வந்து போராட்டத்தில் போய் கலந்துருக்காங்க. அதுதான் என்றைக்குமே திமுக மக்களுக்கான ஒரு கட்சின்றது நான் இப்போவும் சொல்கிறேன். இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே கூட்டணி இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லைனாலும் சரி, மக்களுக்காக என்றைக்குமே மக்கள் பிரச்சனைகள் கூட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதுவே சமர்ப்பணம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விஜய் அவர்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், ஒரு ஐடியா இல்லாமல், ஒரு யுக்தி இல்லாமல் திமுக தவிக்குதோ? இல்லை அப்படி, ஏன்னா அதிமுக உங்களுக்கு பழக்கப்பட்ட கட்சி, அதனால் உங்களுக்கு அது ஒரு விஷயம் கிடையாது. எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜி வகுக்கணுங்கிறது தெரியும். ஒரு புது பிளேயர், மக்கள் செல்வாக்குள்ள ஒருத்தர் தனிச்சு நின்று ஒரு 35% ஓட்டு வாங்கியிருக்கிறார். அவர் எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் தவிக்க. ஆக்சுவலாக இது அவர் எப்படி எதிர்கொள்றதுன்னா, ஏன்னா நாங்கள் உண்மையை பேசியே நாங்கள் வந்துட்டு கட்சியை வந்து இத்தனை வருஷம் வழி நடத்திட்டோம். இப்படி பொய்க்கு எதிராக பேசி இப்போது நம்ம முதலமைச்சர் எப்படியோ நம்மளும் அப்படி தான் இருப்போம். ஏதோ ஒரு வகையில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம். படத்தில் வந்துட்டு நம்ம ரஜினி சாரை பார்த்தோம்னா அவருடைய ஸ்டைல் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம வந்து பயன்படுத்தியிருப்போம். அஜித் சார் மாதிரி கார் ஓட்டணும்னு ஒருத்தருக்கு இருக்கும். விஜய் மாதிரி நம்ம வந்து ஒரு மேனரிசமு, அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தில் விஜயன் அவர்கள் பேசுறது விதமும் சரி. ஆனால் இவர் பேசுறாருன்னா, இவரே இப்படி பேசுகிறப்போ இவரை பார்த்து நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ இவரை பார்த்து இவருடைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம ஏன் பொய்யா பேசக்கூடாது? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் ஊராட்சி மன்ற தலைவரை நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டோங்கிறாங்க. தப்பு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியிலேருந்து உடனடியாக நீக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஓகே, கரெக்ட். ஊராட்சி மன்ற தலைவர் 1.5 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்காக கட்சி விட்டு நீக்கிறீங்க. அஃபென்சிவ், ஹைலி அஃபென்சிவ் கிடையாது, அஃபென்சிவ். 1.5 லட்சம். அப்போ நீங்கள் இதில் எங்கே நீங்கள் வந்து கட்சி நல்லாட்சி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? எல்லா கட்சியிலும் குற்றங்கள் நடக்கும். அப்போ கொள்கையிலேயே நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. தேங்க்யூ. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மாதந்தோறும் first Sunday அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் exciting offers and gifts.